இருக்கட்டும், ஸ்போர்ட்ஸ் வந்து டிசிப்ளின் கொடுக்கும், டான்ஸு, பாட்டு, டிராயிங், என்ன வெரைட்டி ஆஃப் இது இருக்குது. ஒலிம்பிக்லேயும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கேம்ஸ் இருக்குது. அப்படி இருக்கும்போது எந்த இதில் அவங்க இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்களோ அதுக்கு இதில் நேரம் செலவிடுறாங்க. ஒரு வாரத்துக்கு ஒரு 5 மணி நேரம் ஹிந்தி டியூஷன் போகிற ஒரு பையனாக இருக்கட்டும், ஒரு பொண்ணாக இருக்கட்டும், அதே நேரத்தை அவங்களோட ஸ்கில்ல என்ன பிடிச்ச விஷயம் செலவிட்டால் அவங்க நிச்சயமாக மாஸ்டராக வருவாங்க. நம்ம அதை நோக்கி தான் போகணும். ஏன்னா டிரான்ஸ்லேட்டர் அதிகமாகிட்டு இருக்க சமயத்தில் ஒரு மொழியை வந்து வலுக்கட்டாயமாக படிக்கணுங்கிறது எந்த ஒரு அவசியமே இல்லை. எல்லாருமே சொல்கிற மாதிரி திணிப்புக்கு தான் எதிரி அப்படின்னா. ஏன்னா இங்கேருந்து இப்போ வடநாட்டிலேருந்து நிறைய பேர் இங்கே வராங்க. அவங்க எத்தனை பேர் தமிழ் படிச்சுட்டு வராங்கன்னு கேட்டிங்கன்னா கொஸ்டின் மார்க் தான் இருக்குது. எல்லாருமே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வேணுங்கிற மொழியை அவங்க பேசிக்கிறாங்க, அவங்க கம்யூனிகேட் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி தான் நம்ம ஊருக்கால இங்கேருந்து நிறைய பேர் மிலிட்ரிக்கு போகிறாங்க, நிறைய இது போகிறாங்க, பிஸ்னஸ் மேன்லாம் போகிறாங்க. அவங்களும் அங்கே போய் வந்து சர்வே பண்ணிக்கிறாங்க, ஈஸியாக கற்றுக்குறாங்க. ஒரு மொழியை வந்து ஈஸியாக நம்ம கற்றுக்கலாம். ஐ மீன் பேசுறது, பேசிக்காக பேசுறது, கம்யூனிகேட் எப்படி பண்ணுறதுங்கிறத கற்றுக்கலாம். இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இணைப்பு மொழியாக ஒரு குளோபல் லெவலில் இருந்துட்டு இருக்கு. அதுவுமே பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் இன்னும் டெவலப் ஆக நம்ம வந்து வெறும் கம்யூனிகேஷன்